ஹாய் கேஸ் வியூவர்ஸ், வாங்க வீட்டில் எப்படி ஹைதராபாதி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடுப்பு வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அதில் 3 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அதில் பாஸ்மதி அரிசி ஊற வச்சது சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். சேர்த்து அரிசியை உல விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச எல்லா பாஸ்மதி அரிசியும் இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அரிசி ஒரு 50 to 60% வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம பிரியாணியில் டம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டம் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஆல்ரெடி மெலிசாக கட் பண்ணி வச்சோம் ஆனியன் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வியூவர்ஸ். ஏன்னா ஹைதராபாதி பிரியாணிக்கு நம்ம ஆனியன் டாபிக்ஸ் தேவைப்படும். ஆனியன் டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வியூவர்ஸ். இந்த மாதிரி ஆயில் நிறைய விட்டு ஆனியனை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த ஆனியன் டாபிக்ஸ் எல்லாமே ஆறட்டும் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சிக்கன் மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் எனக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு அதில் 3 பீஸ் அளவுக்கு லவங்கம், ஒரு ஏலக்காய், பட்டை, பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் டாப்பிங்ஸும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். வீட்லேயே அரைச்ச கேஎஸ் பிரியாணி மசாலா, இது நாங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் அளவுக்கு தயிரை இதில் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். தேவையான அளவுக்கு தயிரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 லெமனுடைய ஜூஸ் மட்டும் இதில் சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சிக்கன் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையிலே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு டபரா வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் இதில் சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வியூவர்ஸ். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்மளுடைய ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கணும் வியூவர்ஸ். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு வியூவர்ஸ். வாங்க இப்போ நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ மூடி திறந்து இது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வேக வைக்கலாம் வியூவர்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதுக்கு மேலே போட்டுக்கலாம் வியூவர்ஸ். போட்டுட்டு இதை நம்ம டம் போடணும். இவ்வளோ ரைஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேலே போட்டுட்டு நல்லா சமமாக பரப்பி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் ஆனியன் டாப்பிங்ஸ் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஆனியன் டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேலே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ் ஃப்ளேவருக்காக. புதினாவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும் வியூவர்ஸ். ஒரு கிளாஸில் நாங்கள் வாட்டர் சேர்த்து அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதில் சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய லேயர் போட்டு நம்மளுடைய ஹைதராபாத் பிரியாணியை தம் போட்டுடலாம்.
இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைக்கலாம் வியூவர்ஸ், மீடியம் ஃப்ளேமில். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு வியூவர்ஸ். இப்போ எப்படி டம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்மளுடைய டபராவை வச்சுக்கலாம். டபராக்கு மேலே வெயிட் போடணும். ஸோ அதுக்காக நம்ம குக்கரில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே மூடி போட்டு வச்சிடுறோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸும் வச்சு டம் போட்டுக்கலாம் வியூவர்ஸ். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டம் இறக்கியாச்சு. டம் இறக்கிட்டு நம்மளோட சிக்கன் மசாலாவையும் மேலே இருக்க ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வியூவர்ஸ். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.